காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாட்டில் ஒளிபரப்பு ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஜீசஸ் டிவியிலே ஒவ்வொரு நாள் காலை TCCL செட்டாப் பாக்ஸ் நம்பர் 184 7 மணி முதல் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு மன மாற்றத்திற்கான வேண்டுதல். ஆதார வசனம் யோனா 3:8. மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். இன்றைய முதலாவது தியான பகுதி பரிசுத்த வேதாகமத்தின் யோனா 3வது அதிகாரம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிப்பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து
தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். மன மாற்றத்திற்கான வேண்டுதல். இந்திய வரலாற்றில் அசோகர் என்ற அரசர் சிறப்பு வாய்ந்தவர். இவர் மௌரிய வம்சத்தை சார்ந்தவர். ஒருமுறை இவர் தன் நாட்டின் அருகாமையில் உள்ள கலிங்க நாட்டை தன்னுடையதாக்கிக் கொள்ள நினைத்தார். காரணம், இந்நாடுதான் தென்னக ஆசியாவின் வியாபார சாலைகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. எனவே அசோகர் சாலைகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். அவர் போர் தொடுத்து கலிங்கத்தை காப்பாற்றினார். அந்த போரில் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. திரளான மக்களின் ரத்தம் சிந்தப்பட்டது. பலர் இப்போரில் மாண்டு போயினர். இதை பார்த்த அரசருக்கு தன் பொல்லாத வழியின் மேல் மனஸ்தாபம் ஏற்பட்டது. தனது பேராசையினால் அல்லவோ இத்தனை விதமான இரத்தம் சிந்துதல்கள், உயிர் பலிகள் என நினைத்து மனம் வருந்தினார். பின்னர் வன்முறை என்ற தனது தவறான வழிமுறையை கைவிட்டு விட்டார். அதன் நினைவாக அசோக தூண் என்ற நினைவு தூண் ஒன்றை நிறுவி அதன் மைய பகுதியில் தர்ம சக்கரம் ஒன்றை பொறித்தார். இதன் வழியாக சமாதானம், மரியாதை அடிப்படையில் தான் இந்த மௌரிய அரசு இனி செயல்படும் என்பதை வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இன்று வாசிக்க கேட்ட யோனா 3ஆம் அதிகாரத்திலே நினிவே நகர மக்கள் இறைவனுக்கு விரோதமாக தவறு இழைத்தார்கள். அவர்களுடைய அக்கிரமத்திலிருந்து விடுபட எச்சரிப்பு வார்த்தை சொல்ல யோனா என்கிறவர் அனுப்பப்பட்டவர். அவருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்ட நினிவே நாட்டு மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளையும் கைகளில் உள்ள கொடுமைகளை விட்டு மனம் திருந்தினார்கள். அதன் வெளிப்படையாக மனிதரும் விலங்குகளும் இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து இருந்தனர். தங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து திரும்பினார்கள், அழிவிலிருந்து தப்பினார்கள். அன்பர்களே, நாம் தினமும் பல தவறுகளை இழைத்து ஆண்டவரை விட்டு தூரம் சென்றுள்ளோம். மன மாற்றத்திற்கான வேண்டுதல் வழியாக இறைவனிடம் நாம் திரும்ப முடியும். நாம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்திலும் பல விதமான காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரங்கள் மூலம், தீர்க்க தரிசனங்கள் மூலம், செய்திகள் மூலம் நாம் வழிநடத்தப்படுகிறோம். அப்படி நாம் மன மாற்றம் அடைந்து தவறுகளை இழைக்காமல் நாம் ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்தால் நிச்சயமாக ஆண்டவரிடம் திரும்பி அவர் ஆசி வழங்குவார். வேதாகமத்திலே தானியேல் என்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. அதிலே தானியேல் 6வது அதிகாரம் வசனம் 10 இவ்வாறாக சொல்லுகிறது: தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தானியேல் என்கிறவன், அந்த மனிதர் ஒரு முன்மாதிரியான வேண்டுதலை நமக்கும் செய்து காட்டியிருக்கிறார். தானியேல் 6வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரையிலும் படிக்கிறேன். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து
ராஜாவின் தாக்கீதை குறித்து, எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனையானால் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். அருமையானவர்களே, தானியேல் என்பவன் ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெபத்தை, வேண்டுதலை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எப்படிப்பட்ட பத்திரத்திலே அவர் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் தானியேல் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே ஜெபம் எடுப்பதில் முன்மாதிரியை விடுவதில்லை என்கிற அந்த தானியேலுடைய மன உறுதி நமக்கு மாதிரியாக விளங்குகிறது. இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்திற்கு மாதிரி காண்பித்துள்ளார். தானியேலை போல துன்ப சூழலிலும் தேவனை நேசிப்பதில் தளர்வு ஏற்படுவதில்லை என்ற உறுதியை ஜெபம் ஏற்பதிலும் பின்பற்றுவோம். இறையாசி நம் அனைவரோடும் தங்குவதாக. இந்த காலை பொழுதிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பல நிலைகளில் ஜெபம் ஏறெடுக்க தவறுகின்ற சூழலை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மாதிரி வாழ முயற்சித்து தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் அன்பு தேவனே, மனம் மாற நாங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். தானியேலை போல முன்மாதிரியான ஒரு வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். நினிவே நகர மக்கள் தங்களுடைய பொல்லாத வழியையும் தங்கள் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பினார்கள் என்று பார்த்தோம். நீர் அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு நீர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருந்தீர் என்று கற்றுக்கொண்டோம். அதே போல தானியேல் எங்களுக்கு தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி தானியேல் 6:10 மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தந்திய ஸ்தோத்திரம். அவ்வாறாகவே நாங்கள் செய்யத்தக்கதாக, நீர் காண்பிக்கின்ற பிரமாணங்களில் நாங்கள் ஈடுபடத்தக்கதாக மனமாற்றம் எங்களுக்கு வேண்டும். முன்மாதிரியான வேண்டுதல் உம்மோடு எடுக்க வேண்டும் சொல்லி எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வாதத்தின் நாளாக, ஜெயத்தின் நாளாக, வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.